வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மகிட்ட என்ன வண்டி இருக்குது அப்படின்னா யமஹாலேருந்து R15 V4 தாங்க இருக்குது. ஏற்கனவே இந்த வண்டியோட ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க கைஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். ஸோ கைஸ், ஆல்ரெடி இந்த வண்டியை பற்றி ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏன்டா எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னா இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், டாப் ஸ்பீடு எல்லாமே எடுத்து பண்ணுறதுக்கு தான் கைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் எவ்வளோ தான் டாப் எண்ட் போகுது அப்படின்ட்டு. நிறைய பேர் ஓட்டுறாங்க 150லாம் போகுது, நம்ம ஓட்டுறது எவ்வளோ தான் போகுதுன்னு பார்த்துடலாம் கைஸ். பாருங்கள், இப்போ ஃப்ரெண்டு லைட்டே பாருங்கள் கைஸ், பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளூ அண்ட் க்ரீன் கலரு, நடுவில் ரெட் கலர் ப்ரொஜெக்டர், பார்க்குறக்கே நல்லா லுக்காக இருக்குது பாருங்கள் கைஸ். நான் உங்களுக்கு லாங்கில் இருந்து காட்டுறேன். வண்டியுமே நல்லா லுக்காக இருக்குது பாருங்கள் கைஸ். சரி வாங்க கைஸ், இதுக்கு மேலே வெயிட் பண்ணட்டா, வண்டி ஓட்டி பார்க்கலாம். வண்டியோட சீட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப படுத்து கிடந்த மாதிரி தாங்க இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வண்டி அதுதான் லுக்காகவே இருக்கும், நல்லாயிருக்கும் கைஸ். ஆனால் யமஹா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். சரி வாங்க கைஸ், அப்படி நம்ம ஓட்டி பார்க்கலாம் எவ்வளோ தான் டாப் எண்ட் போகுது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நம்ம ஹைவேஸ் எடுத்து வரும்போது மட்டும்தான் கைஸ் எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ஆகும். ஹைவேஸே டிராஃபிக் ஆகுனா இது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் ஆகுது. என்ன பண்ணதான் தெரியல கைஸ். லெட்ஸ் கோ, வாங்க கைஸ் பார்க்கலாம் எவ்வளோ தான் டாப் எண்ட் போகுது அப்படின்ட்டு. 100, 110, 120 கைஸ், 125, 30, 35. கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்துட்டு போகும்போது தான் கைஸ் ஏதாவது வண்டி வந்துடுது. நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குன்னே தெரியல. யமஹா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வண்டி V4 V3 எல்லாமே ஒரு அட்ராக்ஷனான ஒரு லுக்குங்க. நிறையா காலேஜ் பொண்ணுங்களுக்கும் சரி, ஸ்கூல் பொண்ணுங்களுக்கும் சரி இந்த வண்டி மேலே பெரிய க்ரெஷ் இருக்குது கைஸ். 130 கைஸ், 140. கமான். அரே வண்டி வருது கைஸ். விட நம்ம என்ன தான் ஓட்ட இருந்தாலும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாராவது வந்துடுறாங்க. சரி வாங்க கைஸ், கண்டிப்பாக ரோடு எம்டியாக வரும். நான் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு செக் பண்ணுறேன் எவ்வளோ வண்டி வருது பாருங்கள் கைஸ். இதில் எல்லாருமே பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஹைவேஸ் எம்டியாக இருந்தால் மட்டுமே டாப் எண்ட் செக் பண்ணுங்கள், இல்லைனா செக் பண்ணாங்க. நம்ம சேஃப்டி தாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் தாங்க இந்த பைக்கு ரைடு எல்லாமே. நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இருந்தால் தாங்க இதெல்லாம் பண்ண முடியும். அதனால் எல்லாருமே பார்த்து பத்திரமா சேஃபாகவே ரைட் பண்ணுங்கள் எப்போவுமே. நானுமே டாப் எண்ட் நல்லா பயங்கரமாக ஓட்டி பார்க்கலான்னு தான் பார்க்குறேன் கைஸ். ஆனால் நடக்கவே மாட்டேங்குது, ஏதாவது வண்டி கிராஸ் ஆகிடுது கைஸ். நல்லா ஒரு எம்டி ரோடு வரும் கைஸ், வெயிட் பண்ணுவோம். அது அப்போ த்ராட்டில் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ தான் டாப் எண்ட் போகுது அப்படின்ட்டு. நம்மளாலே முடியும் கைஸ், பண்ணலாம். வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 220 வந்துச்சு கைஸ் நாங்கள் எடுக்கும்போது. ஒரு வேல்யூ ஃபார் மணிங்க. வண்டி மைலேஜுமே 50 கொடுக்குது. 50 கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ பண்ணுது அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு பைக்குங்க. யாரெல்லாம் R15 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எடுங்க. ஆனால் என்ன, பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கைஸ். அதனால் அதெல்லாம் ஓகே அப்படின்னா தாராளமாக எடுத்து போட்டு ஓட்டுங்க கைஸ். வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். ஹைவேஸ்லேயே டிராஃபிக் ஆகுதுங்க, என்ன தாங்க பண்ண. ஒருத்தனை டாப் எண்ட் கூட செக் பண்ண விட மாட்டாங்க போல். சரி வாங்க கைஸ், அகைன் இன்னொருக்கா செக் பண்ணலாம். லெட்ஸ் கோ. கமான் கைஸ், தூக்குங்க. 110, கண்டிப்பாக முடியும் கைஸ். ஒரு 140 இல்லை 150 நம்ம கண்டிப்பாக ரீச் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம எல்லாமே பண்ணுவோம் கைஸ். 120 வந்தாச்சு. 30, போடா முடியும்டா, தூக்கு. 140 கைஸ், 145, 146. இதுக்கு மேலே முடியலங்க, ஒரே வண்டியாக வந்துட்டுருக்கு கைஸ். உங்களுக்கே தெரியும், ஒரு பியூர் எம்டியாக நமக்கு ரோடே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. எங்கே போனாலுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைடிங் யூஸ் பண்ணுங்கள்.
பார்த்து பத்திரமா சேஃபாக ரைடு பண்ணுங்க கைஸ். யாருக்கெல்லாம் Yamahaலேருந்து R15 V4 பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ்.